நாளுக்கொரு நல்ல பங்கு. ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஜனவரி 28. ஆதியாகமம் 11வது அதிகாரம், வசனங்கள் 10 முதல் 32 வரை. தேவனின் தெரிந்தெடுப்பு. தேராகு தன் குமாரனாகிய ஆபிராமையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். வசனம் 31. ஆதியாகம புத்தகத்தில் இதுவரை சொல்லப்பட்ட வம்சாவழி பட்டியலிலிருந்து இந்த பட்டியலின் வேறுபட்ட அம்சம் என்னவெனில், மனிதருடைய வாழ்நாட்களின் ஆண்டுகள் வேகமாக குறைந்து வருவதுதான். பெருவெள்ளத்துக்கு பின் வாழ்ந்தோரின் சராசரி ஆயுட்காலம் படிப்படியாக குறைந்து விட்டது. இது மனிதனின் வீழ்ச்சி, காலநிலை மாற்றங்கள் போன்றவற்றின் விளைவாகவும் பாவம் பெருகியதின் விளைவாகவும் இருக்கலாம். பெருகி வரும் பாவத்தை ஒழிக்க முழு உலகத்துக்கான தீர்ப்பை வழங்க மாட்டேன் என்று தேவன் நோவாவுக்கு உறுதியளித்தார். இந்த வாக்குறுதியை மனதில் கொண்டு மக்களை காப்பாற்றும் தம்முடைய சிறப்பான வழிமுறையை நடைமுறைப்படுத்த ஒரு குடும்பத்தை தெரிந்தெடுக்கிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு அழைக்கப்பட்ட ஆபிராம் என்ற ஒரு மனிதனின் பெயரை இங்கே முதலாவது வாசிக்கிறோம். நோவாவின் பிள்ளைகளில் சேமை தெரிந்து கொள்ளுகிறார். சேமின் 5 குமாரர்களில் அர்பக்சாத்தை தெரிந்து கொள்ளுகிறார். பின்பு தேராகுவின் 3 குமாரர்களில் ஒருவனாகிய ஆபிராமை தேவன் தமது திட்டத்துக்கு ஏற்றவனாக காண்கிறார். தேவன் ஆபிராமை நல்லவனாக கண்டதால் அழைக்கவில்லை. அவன் ஊர் என்கிற கல்தேய பட்டணத்தில் சிலை வணக்கத்தில் ஈடுபட்டவன். ஆயினும் தேவன் தம்முடைய கிருபையினாலேயே ஆபிராமை அழைத்தார். தேவன் அழைக்காவிட்டால் அவன் ஒரு சிலை வழிபாட்டுக்காரனாகவே மரித்திருப்பான். ஆனால் ஆபிராம் தேவனுடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்தான். ஆபிராம் தன் தந்தை தேராகுவின் தலைமையில் ஊர் என்கிற பட்டணத்தை விட்டு புறப்பட்டான். அவனுடைய தந்தையால் தன் சொந்த இடத்தை விட்டு வெளியே வர முடிந்ததே தவிர கானானுக்குள் அழைத்து செல்ல முடியவில்லை. தேராகு பிரிந்து வந்தான். ஆனால் தன் முழு இருதயத்தையோ தேவனிடத்தில் அர்ப்பணிக்கவில்லை. அவன் ஆரானுக்கு வந்தபோது அதன் செல்வ செழிப்பும் வளமும் அவனை கவர்ந்து விட்டன. தாமதம் என்னும் தன்னுடைய பெயருக்கு ஏற்றாற்போல் ஆரானில் தங்கிவிட்டான். கிறிஸ்தவ வாழ்வில் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையைப் போலவே ஒப்புவித்தலும் முக்கியமானது. நம் தேராகுவை போலவே கிறிஸ்தவர்களாக நம்மை உலகத்திலிருந்து பிரித்து கொள்கிறோம். ஆனால் நாம் நம்மை கர்த்தருக்கு முற்றிலுமாக ஒப்புவிக்க தவறிவிடுகிறோம். அவனால் வாக்குத்தத்த பூமியின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமலேயே போய்விட்டது. தேராகு வெளிப்புறமான ஆசீர்வாதங்களை பார்த்து திருப்தி அடைந்தான். எவ்வித முன்னேற்றமும் இல்லாமல் அங்கேயே மரித்தான். ஆண்டவரை காட்டிலும் குடும்பங்களின் மேல் வைக்கப்படும் அதீத பற்று தேவ ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்திவிடும். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்பதே நம்முடைய ஆண்டவருடைய அழைப்பாக இருக்கிறது. கிறிஸ்துவின் மெய்யான சீடனாக வாழ்வதற்கு குடும்பம் ஒரு தடையாக இல்லாமல் பார்த்து கொள்வோம். பிதாவே, உம்முடைய தெரிந்தெடுப்புக்கு ஏற்றவாறு வாழ எங்களுக்கு உதவியருளும். ஆமேன்.